முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நான் எத்தனை முறை உனக்கு சொன்னாலும் மறுபடியும் நீ செய்கிறதையே செஞ்சுக்கிட்டு இருந்தீனா ஒரு அப்பாவாக எனக்கு கோபம் வருமா வராதா? உன்னை பெத்த தகப்பனா நான் இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நிறைவாக உயர்வாக அமைச்சு கொடுக்கணும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த வருஷம் இந்த மாதத்துலேயே உன் வாழ்க்கையை வசந்த காலமாக மாற்றி ஆசீர்வதிச்சு அருள் செய்யணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீயோ சின்ன சின்ன பிரச்சனைகளையெல்லாம் பெருசாக நினச்சி பயப்படுற, பதட்டம் அடைகிற, எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுற, கவலைப்படுற. இவை பொழுது கூட நொடிக்காம எப்பொழுது முன்னையே பார்த்துக்கிட்டு உனக்கான நல்லதையே செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த முருகனை நீ மறந்துட்டியா என்ன மனசில் நினச்சினா நான் உன் கூடவே இருக்கேன்னு நீ நம்புனினா எப்படி உனக்கு பயமும் கவலையும் கோபமும் வரும்? எல்லா நிமிஷமும் உனக்கான நல்ல நேரமாக தான் இருக்கும்னு நான் சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது நீ நடப்பது எதையுமே பெருசாக நடிக்காம அலட்டிக்காம உன்னுடைய வேலைகளை மட்டும் பார்த்தால்தானே சரியாக இருக்கும். நீ சீக்கிரமே முன்னுக்கு வரணும்னு அதற்குரிய முயற்சிகளை செய்கிறத விட்டுட்டு கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களையே யோசிச்சு இன்னும் எத்தனை காலத்துக்கு கவலைப்பட போகிற? இனி நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்கு பிடிச்சது போலவே உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுறேன். இன்னைக்கு வேணும்னா உன்கிட்ட காசு பணம் வசதி இல்லைன்னு மற்றவங்க ஏளனம் செய்யலாம். ஆனால் இந்த நிலைமை நிச்சயமாக ஒரு நாள் மாறும். உன்னை ஏளனம் செஞ்சவங்க இலக்காரமாக பார்த்தவங்களே தலை குனிஞ்சு போகிற அளவுக்கு கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன். உன் குடும்ப சூழ்நிலையும் மாறும் என் செல்வமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்ட. இனிமே சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறும்படி நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய கஷ்டங்களும் படிப்படியாக குறைஞ்சு போய் என் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடக்கும். நீயும் நலமோடும் பலமோடும் வாழுவாய் என் செல்வமே. உன்னுடைய அசைவுகளை வச்சே, நீ பார்க்கறத வச்சே மனசுல என்ன யோசிக்கிறன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய முருகனாக உன் அப்பன் இருக்கேன். உன்னுடைய பிரச்சனை என்ன, உன்னுடைய கவலை என்ன, நீ எதுக்காக வருத்தப்படுறன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீ எதை நினைச்சும் கலங்காதே. உன்னுடைய வெற்றிக்கு வழிகாட்டுதலாக நான் இருப்பேன். என் மேல நீ நம்பிக்கை வச்ச பிறகு இனி எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? உன்னுடைய முழு கவனத்தையும் முழு நம்பிக்கையும் என் மேல செலுத்தினா இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழலாம். ஏன்னா உனக்கு பாதுகாப்பாக நானே இருக்க போறேன். இனி நீ செய்யும் எல்லா வேலைகளிலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். உனக்கான பாதையை உருவாக்கி நானே உன்னை கரம் பிடிச்சு என்றும் துணையிருந்து வழி நடத்துவேன். சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீ சந்தோஷமாக வாழலாம் என் செல்வமே. எல்லா சூழ்நிலையிலும் என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவான்னு நீ நம்புனினா கடைசி நொடியில் கூட நான் வந்து அதிசயத்தை நிகழ்த்தி உனக்கான நல்லதை நடத்தி தருவேன். இந்த உலகத்தில் எதிரிகளும் அதிகம், துரோகிகளும் அதிகம். அதே போல் உன்னை பற்றி கூறுகிற விமர்சனங்களும் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஆண்டவனின் அருளும் இருக்கும்போது நீ எதை பற்றி ஏன் நினைக்கணும்? எதிரி, துரோகி, விமர்சனம், பழி, பாவம்னு எது உன்னை நோக்கி வந்தாலும் நீ முழு மனசோட என்ன நினச்சா போதும். கண்டவனும் கண்டதை பேசதான் செய்வாங்க. ஆனால் இந்த கடவுளின் துணை உனக்கு இருக்கும்போது நீ வருந்தாதே என் செல்வமே. என்னுடைய அருளால் உன் வீட்டில் மகிழ்ச்சிக்கு குறைவராம நீ நிம்மதியாக தித்திப்பா சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன். விதியே உனக்கு எதிராக சதி செஞ்சாலும் இந்த முருகனின் துணையால் உன் வாழ்க்கையவே உன்னால் ஜெயிக்க முடியும். நீ கண் இமையை மூடி திறக்கிற நேரத்திலும் இந்த முருகனின் உதவிக்கரங்கள் உன்னை அரவணைச்சு உன்னை கீழே விழுகாம காப்பாற்றி உனக்கான நல்லதையும் செஞ்சு முடிக்கும் என் செல்வமே. ஒருத்தர் உன்னை ஏமாத்திட்டோன்னு நினச்சி சந்தோஷப்பட்டு வாழ்கிறத பார்க்க பொறுக்காம நீ கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கிற. யாரெல்லாம் உன்னை ஏமாத்துறாங்களோ, யாரெல்லாம் உனக்கு எதிராக துரோகம் செஞ்சாங்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைகளை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. இப்போ நீ பெரிய மலை போல நினச்சிக்கிட்டு இருக்க பிரச்சனைகளை எல்லாம் பனி போல நான் ஊதி தள்ளிடுறேன். உன்னால் உணர முடியாத பிரச்சனைகளையும் உனக்கே தெரியாமல் உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் ஆபத்துகளையும் உன்னை விட்டு விலக்கிக்கிட்டு இருக்க நான் நீ பயப்படுறத மட்டும் சரி செய்யாமலா இருப்பேன்?
நீ எதை நினைச்சும் பயப்படாத. எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்கு. உன் மனசுல தேவையில்லாத விஷயங்களை சேர விடாம நீ தூய்மையாக இருக்கும்போதுதான் உன் வாழ்க்கையில மேலும் மேலும் வெற்றிகள் கிடைக்கும். உன் எண்ணத்தில் தீமைகள் கலக்காமல் பார்த்து கொள்றதுக்காக தான் தினமும் அமைதியா தியானம் செய்யி விளக்கேற்றி பூஜை பண்ணுன்னு சொல்றேன். பூஜை பண்ணும் போதும் விளக்கேற்றும் போதும் நீ என்னை மனசுல நினைச்சு தியானம் செய்யும் போதும் தேவையில்லாத கெட்ட விஷயங்களும் கெட்ட எண்ணங்களும் கெட்ட அதிர்வலைகளும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும். என்னை வழிபட வழிபட உன் வாழ்க்கையில நிச்சயமாக வளர்ச்சி வரும். இனி எல்லாத்தையும் உனக்கு நன்மைக்காகவே நான் நடத்துகிறேன். நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறத நிறுத்திட்டு செய்ய வேண்டிய கடமைகளில் மட்டும் கவனம் செலுத்து. எதுக்காக செய்ய வேண்டிய கவலைன்னு சொன்னேன் தெரியுமா? நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்து பல விஷயங்களை செய்யாமல் தவற விட்டுக்கிட்டே இருக்க. அதனால தான் நீ கவலைப்பட்டது போதும், உன்னுடைய கடமைகளை செய்யன்னு சொல்கிறேன். இப்போது சோம்பலாய் சோர்ந்து போய் இருக்கிற உன் மனசுக்கு அன்பையும் ஆறுதலையும் அரவணைப்பையும் நான் தர்றேன். நீயும் யாருக்கும் அடிபணியாமல் உற்சாகமாக உன்னுடைய வேலைகளை தொடங்கு. உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைப்பதற்கான காலகட்டம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் நீதானே உன் கடமைகளை சரியாக செய்யணும். இதுவே உன் முன்னேற்றத்திற்கான காலகட்டம். அதனால தான் மனசளவில் பின்தங்கி போகாமல் கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படாமல் இந்த நிகழ்காலத்தில் உற்சாகமாக உழைக்க ஆரம்பின்னு சொல்கிறேன். இனி வரக்கூடிய எதிர்காலத்தில் உனக்கான மாற்றம் தானாகவே உண்டாகும். நீ நினச்ச எதிர்பார்த்து காத்திருந்த எல்லாத்தையும் நீ நினச்சது போலவே நான் நடத்தி முடிச்சிடுறேன். இந்த வெற்றி வேலனை நம்பி என்னை சரணடைந்த பிறகு இனி எதுக்காக உனக்கு கலக்கமும் கவலையும் சந்தேகமும் வருது? என் மேலே நீ சந்தேகப்படலாமா? இனி வரக்கூடிய காலங்களில் வெற்றி மட்டுமே உனக்கு கிடைக்கும். நீ ரொம்ப சிரிக்கிறேனா தனிமையில் தவிக்கிறேன்றது எனக்கு தெரியும். அதாவது உனக்குன்னு ஆறுதல் சொல்லவும் உதவி செய்யவும் யாரும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வம்பு வேணும்னே சிரிச்சுக்கிட்டு உன்னை நீயே சமாதானப்படுத்திக்கிட்டு அமைதியாக ஆறுதலாக இருக்கணும்னு நினைக்கிற. நிறைய சோகத்தையும் கவலைகளையும் ரகசியத்தையும் மனசில் சுமந்துக்கிட்டு மனதால் பலவீனமான பிள்ளையாக இருக்கக்கூடிய நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கண் கலங்கி உன் மனசையும் மென்மையாகவே வச்சிருக்க. இப்படி ரொம்ப வெகுளித்தனமாக அப்பாவியாக யதார்த்தமாக இனி இருக்கிறதுனால தானே எல்லாரும் உன்னை சுலபமாக ஏமாத்துறாங்க. ஆனால் உன் வாழ்க்கை இப்படியே இருந்துடாது. கூடிய சீக்கிரமே உனக்கு ராஜயோக வாழ்க்கையை நான் கொடுக்குறேன். என் பிள்ளையான நீ கேட்ட வரத்தை உனக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதை தருவதற்கு தயாராக நான் இருக்கும்போது நீ ஏன் தேவையில்லாத விஷயங்களை நினச்சி கவலைப்படுற? உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நானே தீர்வை கொடுப்பேன். உன் வாழ்க்கைக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பேன். உனக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுத்து நானே உன்னை காப்பாற்றுவேன் என் செல்வமே. கூடிய சீக்கிரமே உன் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். எப்போவுமே கோபத்துக்கு அதிகம் இடம் கொடுக்காதே. எப்போதும் எல்லாருக்கிட்டையும் அன்பா பாசமா நீ இருந்தீனா அன்பு நிறைஞ்ச உன் மனசுல நானே வந்து குடியிருப்பேன். நான் வசிக்கும் இடத்துல எல்லாமே வெற்றியாக தானே இருக்கும். இனி எல்லாமே நீ நினைச்சது போல உன் வாழ்க்கைக்கு உகந்த உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். மனசுல உண்மையான பாசம் வச்சிருக்கிறதுனால தான் நீ எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்க. ஆனால் தேவைக்காக மட்டுமே உன்னை தேடி வந்து பழகக்கூடியவர்கள் காரியம் முடிஞ்சதும் உன்னை விட்டு விலகி போய்கிட்டே இருப்பாங்க. உன் கூட பேசுகிறவங்களும் பழகிறவங்களும் நல்லவங்களா அல்லது காரியத்தை சாதிக்கிறதுக்காக நல்லவன் போல நடிக்கிறாங்களான்றதை தெரிஞ்சுக்கோ. கடன், கஷ்டம், பகை, எதிரி, நோய் நொடின்னு இது எதுவுமே இல்லாத சிறப்பான வாழ்க்கை உனக்கு அமையும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ வாழ்க்கையை நினச்சி வெறுக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான காரணத்தை நான் உருவாக்குறேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகிடுன்ற நம்பிக்கையோட உன்னுடைய வேலைகளை நீ செஞ்சுக்கிட்டே இரு. யாரையும் ஏமாற்றி அபகரிக்கக்கூடிய எண்ணம் இல்லாத உன்னை அடுத்தவன் ஏமாத்தினானா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா என்ன? உன்னை ஏமாத்தினவங்களை எதிர்க்கக்கூடிய பலம் உனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை ஏமாற்றியவர்களை துரத்தி அடிக்கக்கூடிய பலம், அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய பலம் உன் அப்பன் முருகனுக்கு இருக்கு. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டுமா நான் சும்மா இருப்பேன்?
எந்த நிலை வந்தாலும் கந்தனே துணை என என்னையே நம்பி இருக்கிற உன்னை யாருடைய ஆதரவும் தேடி அனுப்ப மாட்டேன். நானே உனக்கு ஆதரவாக இருந்து நீ நினைச்சதையெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய துணையாகவும் இருப்பேன். என் அருள் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என் ஆசீர்வாதத்தோடையே நீ நினைச்ச எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நல்லபடியாக முடிச்சு தந்துடுறேன். ஓ முருகா.